கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த திருமுழுக்கு பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடிப்படையான கருத்துக்களை நாம் இப்பொழுது இந்த மறை உரையிலே ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, முதலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு எதற்கு, ஏன் என்பதை முதல் கேள்வியாக நாம் வைத்துக்கொள்ளலாம். எதற்கு என்று சொன்னால், இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு இறைமகன் என்று அறிவிக்கப்படுகின்றார், இறைமகன் என்று வெளிப்படுத்தப்படுகின்றார். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று தந்தை கடவுள் இவரை வெளிப்படுத்துகின்ற ஒரு அருள் அடையாள நிகழ்வாக இது அமைகிறது. இறைவனே முன்வந்து தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் கடவுளை நாம் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், கடவுளை ஒருவர் மனிதன் என்ற முறையிலே அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அந்த மனிதனே கடவுளாக மாறிவிடுவார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, மனிதன் கடவுளை எப்படி அறிந்து கொள்கிறார் என்று சொன்னால், இறைவன் தாமாக முன்வந்து அந்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுப்பதனால் மனிதன் கடவுளை அறிந்து கொள்கின்றான். இதை படிப்படியாக இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். முதலிலே இயேசு குழந்தையாக பிறந்திருக்கின்றார். இந்த ஒரு வெளிப்பாட்டை யார் முதலிலே பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த பிறப்பை நேரடியாக பார்த்த அன்னை மரியாவும் புனித சூசையப்பரும் தான். இருவரும் அந்த குழந்தை இயேசுவை பற்றி முன் அறிவிக்கப்பட்டு அந்த இயேசு குழந்தையை அவர்கள் இறை வெளிப்பாட்டின் அடிப்படையிலே கடவுளின் மகனாக பார்க்கின்றார்கள். இரண்டாவது, இடையர்கள் சாம காவல் காத்து கொண்டு தங்களுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இருந்த அவர்களுக்கு இரவு வேளையிலே இயேசு பிறந்திருக்கின்றார் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. விரைந்து சென்று அந்த குழந்தையை பார்த்தார்கள். அந்த இறை வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கீழ்த்திசை ஞானிகள் அவர்கள் பொன், வெள்ளி மற்றும் தூபம், வெள்ளை போலும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். காரணம், ஆண்டவர் இயேசு கடவுளின் மகன் என்றும், ஆண்டவர் இயேசு அரசன் என்றும், ஆண்டவர் இயேசு அவர் இறைவாக்கினர், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட இறை வெளிப்பாட்டினுடைய ஒரு நிகழ்வாக அந்த 3 ஞானிகள் வந்து பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, 12 வயது நடக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இதை தாமாக உணர்கின்றார். எனவே தான் என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டுமே என்று என்னுடைய தந்தை யார் என்பதை அங்கே அவர்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படியாக படிப்படியாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தப்பட்டார். கடவுள் தம்மையே பிறருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்ற அந்த ஒரு வரிசையிலே இந்த திருமுழுக்கும் இடம்பெறுகிறது. இப்பொழுது இந்த திருமுழுக்கிலே ஆண்டவர் இயேசு யார், தி ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ், ஆண்டவர் இயேசு யார் என்பதை அங்கே உணர்த்துகின்ற விதமாக இயேசு அங்கே திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்கின்ற வேளையிலே தந்தை கடவுள் வாய் திறந்து அவர் சொல்கின்றார், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், beloved son என்ற அந்த வார்த்தைகளை அவர் சாட்சியமாக பகிர்கின்றார். தூய ஆவியானவர் அவர் மேல் வந்து நிழலிடுகின்றார். ஆக தந்தை கடவுள் இந்த தூய ஆவியானவருடைய நிரப்புதல் என்பது இந்த உலகம் அனைத்திற்கும் இயேசு யார் என்ற அந்த ஒரு அடையாளத்தை, அவர் யார் என்பதை காட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு ஒவ்வொரு முறையும் இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை பெறுகின்ற வேளையிலே நடைபெறுகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தைக்கு புதியதொரு பெயரை நாம் கொடுக்கின்றோம். பெயர் சூட்டுதல், பெயர் வைத்தல் என்று சொல்கின்றோம். அந்த பெயர் என்று சொன்னால்
அன்புக்குரியவர்களே, அந்த குடும்பத்திற்கு உரியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்பது மட்டும் அல்ல, இந்த திரு அவை என்ற ஒரு பெரிய ஒரு குடும்பத்திற்கும் உறுப்பினர்களாக அவர்கள் மாறுகிறார்கள், அங்கமாக திகழ்கின்றார்கள். எனவே பெற்றோர்களுக்கு பிள்ளை என்பதையும் கடவுளுக்கு அந்த குழந்தை பிள்ளையாக, மகனாக, மகளாக மாறுகிறது. எனவே தான் அந்த புதிய பெயரை சூட்டுகின்ற பொழுது அந்த புதிய பெயரோடு சேர்த்து குழந்தைகளுக்கு திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை நாம் கொடுக்கின்றோம். அந்த பெயர் சொல்லி அந்த திருமுழுக்கு அருள் அடையாளத்தை நாம் கொடுக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நிகழ்விலே இவரே நண்பார்ந்த மகன் என்று இயேசு எப்படி வெளிப்படுத்தப்பட்டாரோ, இன்றைக்கும் அதே போன்று ஒவ்வொரு குழந்தையும் திருமுழுக்கு பெறுகின்ற வேளையிலே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கடவுளுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அருள் அடையாள நிகழ்வுதான் இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இந்த திரு அவையின் சொந்தக்காரர்களாக, உறவுகளாக நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்பதைத்தான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர் அருளாக கருத வேண்டும். அன்றைக்கும் ஆண்டவர் இயேசு அப்படித்தான் அறிவிக்கப்பட்டார். இரண்டாவதாக பாருங்கள், இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. இயேசுவினுடைய பணி வாழ்வு என்பது அவர் தன்னுடைய பெற்றோர்களோடு இருந்து வாழ்ந்த அனுபவம். 30 ஆண்டுகள் அவர் தன்னுடைய பெற்றோர்களோடு இருந்தார், நடந்தார், வாழ்ந்தார். ஆனால் 3 ஆண்டுகள் தான் அவர் பணி செய்தார். இந்த 33 இரண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கின்ற அதை பிரிக்கின்ற, அதை வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு தன்னுடைய வாழ்வே மாறுகிறது. தன்னுடைய வழியே அவர் மாறி வேறு வழியிலே, தன்னுடைய பாணியிலே, போதிக்கின்ற பணியிலே, இறையாட்சி பணியிலே அவர் ஈடுபடுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு என்பது இதுவரைக்கும் அவர் வாழ்ந்தது அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக, இந்த எருசலேம் என்ற அந்த நகரிலே அவர் செய்த ஒரு யூத ஒரு நம்பிக்கையாளராக, மேலும் அந்த நாசரேத்து என்ற இடத்திலே ஒரு பிறந்த மனிதனாக, அவர் பேசிய ஒரு மொழி என்றெல்லாம் பலவிதமான கலாச்சார கூறுகளுக்கு அவர் உள்ளாகினார். ஆனால் இப்பொழுது இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை பெற்ற பிறகு ஆண்டவர் இயேசு புதியதொரு வாழ்வை அவர் தொடங்குகின்றார். இனி அவர் இந்த ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உலகிற்கே அவர் சொந்தமானவர். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பாக அவர் இருக்கின்றார் என்பதை காட்டுகின்ற, வேறுபடுத்தி இந்த நிகழ்வை பிரிக்கின்ற ஒரு அடையாளம்தான் இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் அவர் வாழ்ந்த விதம், வாழ்ந்த வாழ்வு என்பது இப்பொழுது மாறுபடுகிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அந்த யோர்தான் ஆற்றிலே அவர் 3 முறை மூழ்கி எழுகின்றார். இந்த தண்ணீரிலே மூழ்கி எழுவது என்பது இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் கடந்த காலமாக வைத்து புதியதொரு வாழ்விற்கு நாம் உயிர்க்கின்றோம். இந்த ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கும் தண்ணீர் என்பது, அந்த புனித நீர் என்பது குழந்தைகளுடைய உச்சந்தலையிலே ஊற்றி அவர்களுக்கு பாவ கழுவாய் என்ற வகையிலே ஜென்ம பாவம் நீக்கப்படுகின்ற ஒரு அடையாளமாக அமைகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இந்த திருமுழுக்கு பெற்ற பிறகு அவருடைய வாழ்வே மாறுகிறது, அவருடைய வழியே வேறுபடுகிறது, அவருடைய பணி பாணியே தனித்துவமாக இருக்கிறது. அவருடைய வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது இனி இங்கே இல்லை, அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் என்றும், அவருடைய பணி எப்படி, அந்த பாணி எப்படி மாறுகிறது என்று சொன்னால், போதிக்கின்ற பணியை இப்பொழுது இறையாட்சி பணியை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவர் இப்பொழுது அந்த ஒரு திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்திலே பெற்றுக்கொள்கிறார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்கின்ற குழந்தைகள்
அந்த திருமுழுக்கு அருளை பெற்றுக்கொள்கின்ற வேளையிலே அவர்களும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் அடைகின்றார்கள். இதுவரைக்கும் அவர்கள் ஜென்ம பாவம் என்ற நிலையிலே இருந்தார்கள். இப்பொழுது அந்த பாவம் கழுவப்பட்டு தூய்மையான புது படைப்பாக மாறி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த பெற்றோர்களுக்கு குழந்தையாக இருந்தார். இந்த ஒரு தருணத்தின் அடிப்படையிலே இந்த குழந்தை திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் கடவுளுடைய குழந்தையாகவும் மாறுகிறது என்பதை பார்க்கின்றோம். இதுவரைக்கும் இந்த குழந்தை கிறிஸ்தவன் அவள் என்ற அடையாளம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறது, கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழியாக மாறுகிறது. இதைத்தான் நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக பாருங்கள், இதில் பயன்படுத்தப்படுகின்ற அடையாளம். முதலிலே திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்திலே இப்பொழுதெல்லாம் நாம் பல அடையாளங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். முதலிலே பாருங்கள், திருமுழுக்கு யாருக்கு? ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் திருமுழுக்கு என்பது வயதில் முதிர்ந்தவர்களுக்குத்தான், வளர்ந்தவர்களுக்குத்தான். அப்படி வளர்ந்தவர்கள் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கு திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் மீட்பை முழுமையாக வழங்குகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது. குழந்தைகள் என்ன பாவம் செய்கிறார்கள்? ஏன் குழந்தைகளுக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கலாம். குழந்தைகள் ஜென்ம பாவத்தில் இருக்கின்றார்கள். அந்த பாவம் கழுவி போக்குகின்ற ஒரு அடையாளமாகத்தான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் இன்றைக்கும் பயன்படுகிறது. மேலுமாக இந்த திருமுழுக்கிலே எண்ணெய் பயன்படுத்துகிறோம். இந்த எண்ணெய் கிறிஸ்மா என்ற எண்ணெய் நாம் பயன்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் தைலம், அதுதான் கிறிஸ்மா என்று சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்மா தைலம் 3 நிகழ்வுகளிலே அருட்சாதன கொண்டாட்டத்திலே பயன்படுத்தப்படுகிறது. முதலிலே திருமுழுக்கு, 2வது உறுதி பூசுதல், 3வது குருத்துவம். இந்த 3 இடங்களிலேயும் 3 அருட்சாதன கொண்டாட்டங்களிலேயும் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இறைவனுடைய அருளை நாம் நிறைவாக அடைகிறோம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே உச்சந்தலையிலே இந்த எண்ணெய் பூசப்படுகிறது, அபிஷேக எண்ணெய். உறுதி பூசுதலிலே நம்முடைய நெற்றியிலே தடவப்படுகிறது, அபிஷேக எண்ணெய் அர்ச்சிப்பு. 3வதாக குரு பட்டம் வாங்குகின்ற பொழுது, குருத்துவ அருளை பெறுகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கையிலே இது பூசப்படுகிறது. ஆக இந்த 3 நிலைகளிலே இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த அபிஷேகம் ஒரு முறை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். மறுமுறை நாம் பெற வேண்டிய அவசியமில்லை, பெறவும் கூடாது. எனவே தான் ஞானஸ்நானம், உறுதி பூசுதல், குருத்துவத்தை மீண்டும் மீண்டுமாக நாம் நடத்துவது இல்லை, கொண்டாடுவது இல்லை. திருமணம் கூட நாம் 2வது முறையாக செல்லலாம். காரணம், யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் மறுமணம் செய்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அவருக்கு 2வது முறையாக இந்த திருமணம் என்னும் அருள் அடையாளத்தை கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த 3 அருள் அடையாளமும் ஒரே ஒரு முறைதான் கொடுக்கப்படும். காரணம், இந்த 3ம் அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பதனால், அர்ச்சிப்பை கொடுப்பதனால் இதை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வது இல்லை. அந்த வகையிலே இந்த கிறிஸ்மா தைலம் நம்முடைய உச்சந்தலையிலே பூசப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பணியிலே, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே நாம் பங்கெடுக்கின்றோம். குரு, ஆசிரியர், அரசர் என்ற 3 நிலைகளிலே இயேசு இருக்கின்றார். இயேசு குருவாக இருக்கின்றார், இயேசு அரசராக இருக்கின்றார், இயேசு இறைவாக்கினராக இருக்கின்றார். இதைத்தான் 3 ஞானிகள் இயேசு அரசராக இருக்கிறார் என்பதை தங்கம், பவுன், வெள்ளி கொண்டு வந்து கொடுத்தார்கள். இயேசு குருவாக இருக்கிறார், வெள்ளை போலம், சாம்பிராணி கொண்டு வந்து கொடுத்தார்கள். 3வதாக இயேசு இறைவாக்கினராக இருக்கின்றார், வெள்ளை போலம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே இந்த 3 முக்கியமான பணிகளிலே குழந்தைகள் பங்கு பெறுகின்றார்கள், நாமும் பங்கு பெறுகின்றோம் என்பதை இந்த அடையாளங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இத்தகைய ஆழமிக்க இந்த திருவழிபாட்டு, இந்த திருவருட்சாதன கொண்டாட்டத்திலே நாம் பொருள் விதத்திலே, பொதிந்த விதத்திலே, புரிந்த விதத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய எதிர்பார்ப்பு. இயேசுவினுடைய திருமுழுக்கு எவ்வாறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வந்ததோ அவ்வாறே நம்முடைய வாழ்விலேயும் இந்த இயேசுவினுடைய திருமுழுக்கினுடைய தொடர்ச்சியாக நமது வாழ்விலேயும்
மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டுமென இந்த நேரத்திலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய திருமுழுக்கின் அருட்சாதன கொண்டாட்டத்தை நினைத்து பார்ப்போம். குறிப்பாக நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அருட்தந்தை யார் என்று ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவருக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஞான பெற்றோர்களை இந்த நேரத்திலே நினைத்து பார்ப்போம். அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள நலம் கொடுக்க வேண்டும் என்று, ஒருவேளை அவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கு இறைவன் நித்திய பேரின்ப பெருவாழ்வை அளிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே ஒரு நிமிடம் அனைவரும் கண்களை மூடி நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய பழைய நினைவுகளை கொண்டு வருவோம். நமக்கு திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நமக்கு திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை கொடுத்த அருட்தந்தைக்கு நன்றி சொல்வோம். அவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஞான பெற்றோர்களை நன்றியோடு நினைத்து அவர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இதையெல்லாம் மனதிலே கொண்டு வருவோம். நாம் முன்னரே பெற்ற திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே நாம் கொடுத்த நம்பிக்கை அறிக்கை, விசுவாச உறுதிப்பாட்டை இப்பொழுது நாம் அனைவரும் பக்தி உருக்கத்தோடு சேர்ந்து நம்பிக்கையோடு வினவு தெரிந்து விவரம் புரிந்து இவைகளை நாம் சொல்ல வேண்டும். எனவே ஒவ்வொரு கேள்விக்கும் விட்டுவிடுகிறேன் என்றும் நம்புகிறேன் என்றும் உங்களுடைய பதிலுரை இருக்க வேண்டும். எழுந்து நிற்போம். அன்புக்குரிய இறை மக்களே, இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரின் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அறிக்கையிடுவதிலேயும் இதை வாழ்ந்து காட்டுவதிலேயும் நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமென். இறை மக்கள் மன்றாட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு அருளி இருக்கின்ற திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்துக்காக நன்றி கூறுகின்ற வேளையிலே நாம் இந்த அருட்சாதனம் காட்டுகின்ற கடமையை நிறைவேற்றி வாழ இறைவனுடைய அருள் வேண்டுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணக தந்தையிடம் எழுப்பி உருக்கமாக ஜெபிப்போம்.